எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்ரீலங்கா வந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் ஒரு 4:30 to 5க்குள்ளே கொழும்புலேருந்து என்னோடய ஹோம் டவுன் ரீச் ஆகியாச்சு. வந்ததுமே கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சுத்தமாக தூக்கமே வரல. அப்புறம் ஒரு 6 to 6:30 போல் ஏரியாவை சுற்றி பார்க்கலாம் சரின்னு சொல்லிட்டு தம்பி கூட ரவுண்ட் கிளம்பியாச்சு. வேறு ஏதோ ஒரு வேர்ல்டில் இருக்க மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இந்தியாவில் இருந்த அட்மாஸ்பியருக்கும் இங்கே நான் இருக்க பிளேஸ்க்கும் 1% கூட மேட்சே ஆகலை. டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. அண்ட் இதுதான் நான் படித்த ஸ்கூல். ரொம்பலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ உனக்கு உள்ளே எப்படி இருக்குங்கிறது கூட மறந்துட்டேன். வெளியே பார்க்குறப்ப ஐடென்டிஃபை பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னும் நான் ஹோம் டவுன் விட்டே நான் வெளியே போகலை. போனால் தான் தெரியும் இன்னும் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனலாக 1 இயராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டு சாப்பாடு. ஸோ சாப்பிட வந்தாச்சு. பட் அதில் தான் ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு ஃபுட்டு சுத்தமாக செட்டே ஆகலை. எனக்கு 1.5 month ஆகிருச்சு ஃபுட் அண்ட் ஈவன் வாட்டர் கூட எனக்கு செட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு செட் ஆயிடுச்சு. செட் ஆகிரும்னு நினைக்கிறேன் இன்னும். நம்புவோம். ஸோ வந்த அன்னைக்கு ஈவினிங்கே ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட் வாட்டர், ஃபுட்டு இது எல்லாமே. ஸோ நான் வந்த ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாகவே ஃபீவர்லேயே போயிருச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு டேயில் நடந்த சம்பவங்கள். அண்ட் இன்னும் ஏதாவது சம்பவங்கள் அண்ட் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவுக்கு நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணாலும் தப்பில்லை, பண்ணி விட்ருங்க.